அடுத்து கிரைம் வாட்ச் தொகுப்பு. ருவான்வில்லே கல்பாத்த பிரதேசத்தில் வீடொன்றுக்குள்ளிருந்து மீட்கப்பட்ட 3 சடலங்கள் தொடர்பாகவும் நீதவான் விசாரணைகள் இன்று இடம்பெற்றன. சடலமாக மீட்கப்பட்ட பெண் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தப்பட்டுள்ளமை சட்ட வைத்திய அதிகாரி மேற்கொண்ட பரிசோதனை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். குறித்த பெண்ணையும் அவரது குழந்தையையும் கொலை செய்துவிட்டு உரிமையாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 35 வயதான 3 குழந்தைகளின் தாயும் அவரது 10 மாத குழந்தையுமே இவ்வாறு வெட்டுக்காயங்களுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளனர். இவர்கள் நேற்று காலை முதல் காணாமல் போயிருந்ததாக உயிரிழந்துள்ள பெண்ணின் தாய் தெரிவித்தார். பின்னர் இதுகுறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட போது நேற்று மாலை 5:30 மணி அளவில் அயல் வீடொன்றிலிருந்து குறித்த சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்த பெண்ணின் தாய் காலை 10 மணி அளவில் துணிகளை மேலே காய வைத்துக் கொண்டிருந்து பார்த்தபோது குழந்தையை காணவில்லை. இங்கு உள்ளவருடன் தான் எனது மருமகன் வேலை செய்கின்றான். இவர்கள் இருவரும் தான் சென்றுள்ளனர். மஸ்கெலியா பிரவுன்ஸ்விக் தோட்டம் ராணி பிரிவில் ஒருவர் தாக்கி கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கைதான 2 சந்தேக நபர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பிரவுன்ஸ்விக் தோட்டம் ராணி பிரிவில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்து சிலர் நடத்திய தாக்குதலில் 2 பெண்கள் உட்பட 3 காயமடைந்தனர். தாக்குதலில் காயமடைந்த 38 வயதான ஆண் உயிரிழந்ததுடன் 2 பெண்களும் தொடர்ந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை சம்பவம் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் நேற்று மஸ்கெலியா போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மஸ்கெலியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. எதிரிகளுக்கு எரிச்சல் வருகிறது என்றால் லட்சியவாதிகளான நாம் சரியாக இருக்கின்றோம் என்று அர்த்தம். ஜெனி மார்க்ஸ். உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. இருதய கோளாறு காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்த வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளார். இருதய சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் இன்று பிற்பகல் 1 மணியளவில் வெளியேறியதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். CV விக்னேஸ்வரன் நேற்று பிற்பகல் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆயினும் அவர் தேக ஆரோக்கியத்துடன் இருப்பதாக வைத்தியசாலை தகவல்கள் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்றிரவு 9:30 அளவில் இடம்பெற்றுள்ளதுடன் சைக்கிளில் பயணித்த ஒருவர் மீது பஸ் மோதியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிடுகின்றது. விபத்தில் காயமடைந்த இளைஞர் தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உடையார்கட்டு பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பாக உயிரிழந்தவரின் சகோதரன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருப்பதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. உயிரிழந்த நபரின் சடலம் தர்மபுரம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் புதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கிளிநொச்சியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை மாணவர்கள் 2 பலத்த காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 12 வயது மற்றும் 17 வயதுடைய பாடசாலை மாணவர்கள் 2 இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றனர். பாடசாலை முடிந்து வீடு திரும்புகையில் இவர்கள் விபத்துக்குள்ளாகியுள்ளனர். சிரேஷ்ட கிரிக்கெட் வீரரான இயன் பொத்தம் கலந்து கொள்ள உள்ள 160 கிலோமீட்டர் தூரம் கொண்ட 8 நாள் பாத யாத்திரை நாளை கிளிநொச்சியிலிருந்து சீனிகமவை நோக்கி ஆரம்பமாக உள்ளது. இயன் பொத்தமின் செல்ல பெயரில் பிபிஸ் பிக் ஸ்ரீலங்கா வாக் 2013 என பெயரிடப்பட்ட இந்த பாத யாத்திரை தொடர்பாக ஊடகவியலாளர் சந்திப்பொன்று இன்று இடம்பெற்றுள்ளது. இந்த பாத யாத்திரை லோரஸ் ஸ்போர்ட்ஸ் போகுட் மன்றத்தின் தலைமையில் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் இதனூடாக கிடைக்கப்பெறும் நிதியை இலங்கை உட்பட உலக நாடுகளின் குழந்தைகளின் நல்வாழ்விற்காக வழங்குகின்ற அமைப்புகளுக்கு கையளிக்கப்பட உள்ளது.
நாங்கள் எதனை மறந்துள்ளோம்? சுனாமியால் இந்த நாட்டின் வடபகுதிகளுக்கு சவால் ஏற்பட்டிருந்தது. ஆனால் அங்கு ஏற்பட்ட உண்மையான அழிவுகளை யாரும் அறியவில்லை. ஏனென்றால் அந்த காலப்பகுதியில் அங்கு யுத்த சூழ்நிலை காணப்பட்டது. தற்போது அந்த நிலைமை மாற்றமடைந்துள்ளமைக்கு நன்றி கூற வேண்டும். 2 வருடங்களுக்கு முன்பதாக அங்கு சென்றிருந்தோம். அந்த இடத்திற்கும் சென்றிருந்தோம். தெற்கில் நாங்கள் என்ன செய்தோம் என்பதனை வடக்கிற்கு காண்பிக்க வேண்டியது அவசியமாகும். நாங்கள் அரசியல் செய்யவில்லை. அரசியலுடன் ஒன்றும் செய்ய இயலாது. எந்த ஒரு நேரத்திலும் வாய்ப்புகள் கிடைக்காத மனிதர்களுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கவே இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கிலிருந்து தெற்கே நோக்கிய இந்த பாத யாத்திரையில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் ஸ்டீவ் வோ உட்பட சிரேஷ்ட கிரிக்கெட் வீரர்கள் பலரும் கலந்து கொள்ள உள்ளனர். இலங்கை அணியின் முன்னாள் நட்சத்திர வீரரும் சுழல் பந்து வீச்சாளருமான முத்தையா முரளிதரன் இதன்போது கருத்து தெரிவித்தார். எதிர்காலம் மிக தெளிவாக உள்ளது. கூடுதலான சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடுவதற்கு ஆர்வமாக உள்ளனர். விசேடமாக வடக்கு பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் கடந்த 30 ஆண்டுகளில் அங்கிருந்து கிரிக்கெட் வீரர்கள் உருவாகவில்லை. அந்த பிரதேசத்தில் யுத்தம் இடம்பெற்றது. இதனால் அங்கு கிரிக்கெட் காணப்படவில்லை. எமது மன்றத்தினூடாக அங்கு கிரிக்கெட் விளையாட்டை ஊக்குவிக்க முயற்சிக்கின்றோம். நேற்றிரவு பெய்த கடும் மழையினால் ஹட்டன் நகரில் அமைக்கப்பட்டிருந்த சில தற்காலிக கடைகள் சேதமடைந்துள்ளன. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஹட்டன் டிகோயா நகரசபையினால் வழங்கப்பட்ட இடங்களில் வர்த்தகர்கள் தற்காலிக கடைகளை அமைத்து வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இவ்வாறான தற்காலிக கடைகளை நேற்று பெய்த கடும் மழையினால் சேதமடைந்துள்ளன. அதன் காரணமாக வர்த்தகர்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்களின் மீள் எழுச்சிக்கு அடிப்படை வசதிகள் அவசியமானவை. அடிப்படை தேவைகள் நிவர்த்தி செய்யப்படாத பல கிராமங்கள் இன்றும் காணப்படுகின்றன. எந்தவொரு அடிப்படை வசதியும் இல்லாத நிலையில் அல்லல்படும் மீள்குடியேற்ற கிராமம் ஒன்றின் கதையே இது. வடக்கு மாகாணத்தின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ளது கரும்புள்ளியான் கிராமம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் மீள் குடியேறி 4 வருடங்களை கடந்துள்ள போதும் அடிப்படை வசதிகள் நிவர்த்தி செய்யப்படாமல் சொல்லனா துயரங்களுக்கு மக்கள் முகம் கொடுத்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் உள்ள வீதிகள் பலவும் இன்னமும் திருத்தப்படாத நிலைமையில் காணப்படுவதோடு இந்த பகுதிக்கான போக்குவரத்து வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்று மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். கிராமத்தில் உள்ள மைதானம் திருத்தப்படவில்லை என்றும் இதன் காரணமாக தமது விளையாட்டு செயற்பாடுகள் பாதிக்கப்படுவதாகவும் இந்த கிராமத்தின் இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர். மெயின்பாதை கூடிய மண்ணாகவே கிடக்குது. அதோட அந்த சிவபுரத்தில் எங்களுக்கு பார்த்தோம்னா இந்த மண் பாலம் ஒன்று தொங்கி உடைஞ்ச நிலையில கிடக்கு. அந்த பாலம் உடைமை இருந்தால் எங்களுக்கு அந்த ஏனையின் பாதைக்கு போறதுக்கோ அல்லது மாங்குளம் போறதுக்கோ அல்ல மெல்லவை போறதுக்கோ தொடர்பு இருக்காது. கிராமத்தில் உள்ள மக்கள் குடிநீருக்காக தொடர்ந்தும் பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். மாந்தை கிழக்கிற்காக பாரிய நீர்த்தாங்கி நிறுவப்பட்ட போதும் இந்த மக்களுக்கு நீரை வழங்கும் செயற்பாடு இன்னமும் மேற்கொள்ளப்படவில்லை. ஒரு 15 பேர் தண்ணி எடுத்த பிறகு இந்த குழாய் கிணத்திலே இருந்து தண்ணி ஊற்று தடைப்பட்டுவிடும். இதனால் பேருந்து தண்ணி ஊறு மட்டும் அங்கே இருந்துதான் மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் தான் இந்த தண்ணீர் எடுக்கின்றார்கள். கரும்புள்ளியான் கிராமத்தில் 70 குடும்பங்கள் வரை வசித்து வருகின்றன. இந்த பகுதிக்கான மின்சார இணைப்பும் வழங்கப்படவில்லை என்று பிரதேச மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவிக்கின்றனர். கிராமத்தில் அடிப்படை வசதிகள் நிவர்த்தி செய்யப்பட்டு தமது மீள்வாழ்வை கட்டியெழுப்ப சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதே இந்த மக்களின் எதிர்பார்ப்பு. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு கடந்த 12ஆம் தேதி அறிவித்த பஸ் கட்டண திருத்தத்தின் பிரகாரம் நாளை முதல் 7 வீதத்தால் பஸ் கட்டணம் அதிகரிக்கப்படவுள்ளது. இந்த திருத்தத்துக்கு அமைய ஆக குறைந்த 9 ரூபாய் கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பஸ் கட்டண திருத்தத்தின் பிரகாரம் 12 ரூபாவாக காணப்படுகின்ற பஸ் கட்டணம் 13 ரூபாய் வரை அதிகரிக்கப்படுகின்றது. 12 ரூபாய் முதல் 27 ரூபாய் வரையான கட்டணங்கள் 1 ரூபாவினாலும்
ரூபாய் முதல் 32 ரூபாய் வரையான கட்டணங்கள் 2 ரூபாவாலும் 34 ரூபாய் முதல் 48 ரூபாய் வரையான கட்டணங்கள் 3 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 49 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரையான கட்டணங்கள் 4 ரூபாவால் அதிகரிக்கப்பட உள்ள அதேவேளை 62 ரூபாய் முதல் 75 ரூபாய் வரையான கட்டணங்கள் 5 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ள கட்டண திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதாரண பஸ் ஒன்றிற்கான அதிகூடிய கட்டணமாக நடைமுறையில் உள்ள 662 ரூபாய் 708 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிடுகின்றது. இதற்கு அமைவாகவே மாகாணங்களுக்கு இடையிலான மற்றும் அரை சொகுசு பஸ் ஆகியவற்றின் கட்டணங்களும் அதிகரிக்கப்பட உள்ளன. இதேவேளை இந்த பஸ் கட்டண அதிகரிப்பு போதுமானதாக அமையவில்லை என கூறி தமது எதிர்ப்பை வெளியிட்ட அகில இலங்கை பஸ் உரிமையாளர்கள் சங்கம் இந்த கட்டண அதிகரிப்பை நடைமுறைப்படுத்துவதாக இன்று தெரிவித்துள்ளது. இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல பஸ் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்தார். சிறிய அளவில் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. வருமானம் அதிகரிக்கப்படுகின்ற நாடொன்றில் பாவனையும் அதிகரிக்கின்றது, தனிநபர் வருமானமும் அதிகரிக்கின்றது. இவ்வாறு அதிகரிக்கப்படுகின்றமைக்கு ஏற்றவாறே அனைத்து விடயங்களும் இடம்பெறுகின்றன. 18வது சுமதி தொலைக்காட்சி நாடக விழா நேற்று கொழும்பு ஸ்ரீமாவோ பண்டார்நாயக்க கண்காட்சி வளாகத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதியின் பாரியார் ஷிராந்தி ராஜபக்ச உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். ஆண்டின் சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, சிறந்த தொலைக்காட்சி நாடகம் மற்றும் சிறந்த தயாரிப்பாளர் ஆகிய விருதுகள் உட்பட கடந்த ஆண்டில் தொலைக்காட்சி நாடகங்களை மையப்படுத்தி 60க்கும் அதிகமான விருதுகள் இதன்போது வழங்கப்பட்டன. கலைஞர் ஒருவருக்கு அவரது வாழ்நாளில் ஒரு தடவை மாத்திரம் வழங்கப்படுகின்ற UW சுமதிபால ஞாபகார்த்த விருது இம்முறை இசைக்கலைஞரான கலாநிதி சனத் நந்தசிறிக்கும் நடன கலைஞரான புண்ணியா ஹந்தனியவிற்கும் வழங்கப்பட்டது. இதன்போது சிரச தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் சாயா என்ற தொலைக்காட்சி நாடகத்திற்கு ஆண்டின் விசேட வரவேற்பு பெற்ற நாடகத்திற்கான விருது வழங்கப்பட்டது. ஆண்டின் சிறந்த நடிகராக விஸ்வஜித் குணசேகர மற்றும் சிறந்த நடிகையாக காஞ்சனா மெண்டிஸ் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர். ஆண்டின் சிறந்த தொலைக்காட்சி நாடக தயாரிப்பாளருக்கான விருது கிறிஸ்டி செல்டன் பெர்னாண்டோவுக்கு வழங்கப்பட்டது. ஜனரஞ்சகமான நடிகருக்கான விருது விஸ்வ கொடிகாரவிற்கும், ஜனரஞ்சகமான நடிகைக்கான விருது தினக்சி பிரியசாத் ஆகியோரும் தெரிவு செய்யப்பட்டனர். MTV MBC ஊடக வலையமைப்பின் பொறியியல் பணிப்பாளர் தாரக மொஹட்டி ABU எனப்படும் ஆசிய பசிபிக் வானொலி சங்கத்தின் விசேட விருதினை பெற்றுள்ளார். Stage Mr. Kevin Tan, representative of Sony, to give away the ABU. கடந்த ஞாயிற்றுக்கிழமை வியட்நாம் ஹனோய் நகரத்தில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் வானொலி சங்கத்தின் 50வது பொதுசபை கூட்டத்தின் போது MTV MBC ஊடக வலையமைப்பின் பொறியியல் பணிப்பாளர் தாரக மொஹட்டிக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. இலங்கையில் தொடர்பாடல் துறைக்கு ஆற்றிய சேவையை கௌரவித்து இந்த விசேட விருது தாரக மொஹட்டிக்கு வழங்கப்பட்டுள்ளது. MBC channels of Sri Lanka. எதிர்வரும் 4ஆம் தேதி கூட உள்ள செயற்குழு கூட்டத்தின் போது ரணில் விக்ரமசிங்கவை தொடர்ந்தும் தலைமைத்துவ பதவியில் வைத்துக் கொள்வதற்கான திட்டங்களை தீட்டுவதற்கு குழு ஒன்று திட்டமிட்டுள்ளதாக தேசிய ஊழியர் சங்கத்தின் உப ஏற்பாட்டாளர் ஆனந்த பாலித நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான முதலாவது 20-20 கிரிக்கெட் போட்டியில் தென் ஆப்பிரிக்க மகளிர் அணி 7 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. போட்டியில் இலங்கை மகளிர் அணி நிர்ணயித்த 120 ஓட்டங்களை நோக்கி பதிலெடுத்தாடிய தென்னாப்பிரிக்க வீராங்கனைகள் 3 விக்கெட் இழப்புக்கு வெற்றியை எட்டினர். அடுத்து ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டில் கொண்டுவரும் ரவுண்ட் அப் தொகுப்பு.
இலங்கை ஏ அணிக்கு எதிராக தனது முதலாவது 20-20 வெற்றியை கென்யா இன்று பதிவு செய்தது. கொழும்பு சிசிசி மைதானத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்ற 5வது 20-20 போட்டியில் இலங்கை ஏ அணியை 6 விக்கெட்டுகளால் கென்யா வெற்றி கொண்டது. இதேவேளை இந்த மைதானத்தில் இன்று முற்பகல் நடைபெற்ற கென்யாவுக்கு எதிரான 4வது 20-20 கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி 9 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியது. இந்த போட்டி முடிவுகளின் பிரகாரம் 7 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் 4-1 எனும் கணக்கில் இலங்கை ஏ அணி முன்னிலை வகிக்கிறது. உலக கனிஷ்ட பேட்மிண்டன் போட்டிகளில் மகளிருக்கான ஒற்றையர் பிரிவு போட்டி ஒன்றில் இலங்கையின் திலினி பிரமோதிகா தோல்வியடைந்தார். தாய்லாந்தின் பேங்காக் நகரில் நடைபெறும் இந்த போட்டிகளில் திலினியை 2-0 என்ற கணக்கில் இந்தோனேஷியாவின் ஹானா ரமாதினி தோற்கடித்தார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான 3ஆம் பிரிவு கிரிக்கெட் போட்டிகளில் யாழ்ப்பாணம் சென்ட் ஜான்ஸ் மற்றும் பெந்தோட்டை காமினி மத்திய மகாவித்தியாலய அணிகள் இணை சாம்பியன்களாகின. குர்நாகல் இப்பாகமோ மத்திய கல்லூரி மைதானத்தில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டி சீரற்ற காலநிலையால் கைவிடப்பட 2 அணிகளும் இணை சாம்பியன்களாக தீர்மானிக்கப்பட்டன. எவ்வாறாயினும் யாழ்ப்பாணம் சென்ட் ஜான்ஸ் மற்றும் பெந்தோட்டை காமினி மத்திய மகாவித்தியாலய அணிகள் இம்முறை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியதன் மூலம் அடுத்த வருடம் 2ஆம் பிரிவில் போட்டியிடும் தகுதியை பெற்றுக் கொண்டன. வணக்கம்.